எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். டிஐஒய் ஸ்டடி பிளானர் எப்படி மேக் பண்றது உங்களோட நார்மல் நோட் புக்ல இருந்து. வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு நோட் புக் தான் எடுத்திருக்கேன். லாங் சைஸ் நோட் புக். நீங்க ஷார்ட் சைஸ் நோட் புக்ல கூட பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற எந்த நோட் புக்ல வேணா இதை நீங்க பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்க A4 ஷீட்ஸ்ல பண்ணிட்டு கூட பின் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி பிளானர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். அதாவது ஸ்டடி பிளானர் 2021 அப்படின்னு போட்டுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க பிரிட்டியா பண்ணலாம். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அழகா பண்ண முடியுமோ, பிகாஸ் அதுதான் கவர் பேஜ் மாதிரி, ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் வந்துட்டு கட் பண்ணிட்டு க்ளூ ஸ்டிக் வச்சு அங்க ஒட்ட போறேன். சோ இந்த டிஐஒய் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், பிகாஸ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. சோ ட்ரை பண்ணலாம். இருக்கு நல்லாவே வந்து டர்ன் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஸ்டிக்கி நோட்ஸோட கலர்ஃபுல்னஸ் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மோட்டிவேஷன் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறோம். பேஜ் ஃபுல்லா நம்ம இன்ஸ்பிரேஷனலான மோட்டிவேஷனலான ஸ்டடி கோட்ஸ் தான் வந்துட்டு எழுதிக்க போறோம். ஸோ கூகுள்ல நிறைய ஸ்டடி கோட்ஸ் இருக்கு. நீங்க ஸ்டடி கோட்ஸ் அப்படின்ட்டு கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா நிறைய வரும். அதுல எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வைப் ஆகுதோ அதை வந்துட்டு நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. So that நம்மளோட ஸ்டடி பிளானரோட ஃபர்ஸ்ட் பேஜே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி மோட்டிவேஷன் இருக்கும்போது அதை கண்டிப்பா நம்ம வந்து எவ்ரிடே அதை டர்ன் பண்ணும்போது அதை பார்ப்போம். ஸோ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எப்பெல்லாம் நம்ம ஸ்டடீஸ்ல வந்துட்டு டவுனா ஃபீல் பண்றோமோ. ஸோ அதுக்கு தான் இது வந்து ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய டிஃப்ரெண்டான புது ஸ்ப்ரெட்லாம் உங்களுக்கு காட்ட போறேன், எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடி பிளானர்ல நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கிறதுக்கு. பட் நான் சொல்ற எல்லா ஸ்ப்ரெட்டுமே நீங்க வந்து போட்டுக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. வந்துட்டு உங்களுக்கு தேவை நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் நீங்க போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க போட்டுட்டு ஸ்பேஸ் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களோட நோட் புக்ல எது நீங்க பண்ணுவீங்க, எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ் ஓவர்வியூ. ஸோ உங்களோட கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் இல்ல என்ன கோர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஆர்எல்ஸ் நீங்க வந்து காலேஜ் படிக்கிறீங்கன்னா எந்த இயர், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதுலாம் நீங்க வந்து அந்த ஸ்டாண்டர்ட் செக்மெண்ட்ல எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்பர், சப்ஜெக்ட் நேம் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எழுதிக்கோங்க. நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு செட்டா இந்த சப்ஜெக்ட் தான் இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கிளியரா தெரியும், லைக் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் நீங்க காலேஜ் படிக்கிறீங்கன்னா ஒரு செமஸ்டர் வைஸ் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்க மேபி ஒரு செமஸ்டருக்கும் இந்த ஸ்டடி பிளானர் வந்துட்டு ரீடு பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனை போட்டுக்கோங்க. 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 1 2 3 4 5 போட்டுட்டு 5 சப்ஜெக்டோட பேர் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ்க்கு இந்த கரிக்குலமுக்கு எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவர்வியூ அப்படின்னு சொல்லலாம். வந்து பாத்தீங்கன்னா கிளாஸோட டைம் டேபிள் போட்டுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு கிளாஸ் டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க, எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வந்து கிளாஸ் நடத்துவாங்க டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க இன் பர்சன்ல போறீங்கனாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் டேபிள்ல நீங்க இதுல ஒரு தடவை போட்டு வச்சுக்கோங்க. சோ தட் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்கூல் நோட் புக் வந்து பார்த்து எடுத்து பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இதுலயே வந்து நீங்க எல்லாமே ஒரு பிளேஸ்ல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சோ தட் கிளியரா இருக்கும். வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி கோல்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த அகாடமிக் இயருக்கு என்ன ஸ்டடி கோல் அப்படிங்கிறது
கிளியர் பண்ணிக்கோங்க. வந்து ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா ஒரு அகாடமிக் இயருக்கு நீங்க கோல் வச்சுக்கலாம். நான் வந்து 80% எடுக்கணும், இல்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் வரணும், அந்த மாதிரி சொல்லிட்டு. நீங்க காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு செமஸ்டருக்கு நீங்க கோல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டடி கோல்ஸ் எப்படி செட் பண்றது, என்ன மாதிரியான ஸ்டடி கோல்ஸ்லாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி கோல்ஸ் பத்தி நான் டீடைல்டா என்னோட டைம் டேபிள் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். சோ ரீசன்ட் டைம் டேபிள் வீடியோ, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க உங்களுக்கு ஸ்டடி கோல்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா. நம்ம மந்த்லி லேஅவுட் போட்டுக்க போறோம். சோ மந்த்லிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா வெரி சிம்பிள். நான் ஜூன் போட்டுக்கிறேன், போட்டுட்டு ஜூனோட கேலண்டர் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க, அதுக்குள்ள எழுதுற மாதிரி வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான டேஸ் இருக்குன்னா அதை வந்து நம்ம நோட் டவுன் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இல்ல இந்த டேஸ் இருக்கு, சப்மிஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த பாக்ஸ்க்குள்ள தான் எழுத போறோம். சோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு லேஅவுட் வந்து போட்டுக்கோங்க, மந்த்லி லேஅவுட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஐடியல் ரொட்டீன், அதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போறோம். இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கே தெரியும் நான் ரொட்டீன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு ரொட்டீனை வந்துட்டு கடைபிடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரெட் வந்து நான் பிளான் பண்ணிருக்கேன். லைக் நீங்க ஒரு ஐடியல் டே என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இந்த ரொட்டீன்ல போட்டுக்க போறீங்க. இதுலயே நீங்க வந்து ஸ்டடி ரொட்டீனும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தீர்மானம் பண்ணிக்கணும். லைக் எப்பத்துல இருந்து எப்ப வரைக்கும் நான் படிக்க போறேன் எவ்ரிடே, இல்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்ல 3 days ஒன்ஸோ எப்ப படிக்க போறேன் அப்படிங்கறதையும் உங்க மைண்ட்ல நீங்க தெளிவா கிளியரா கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இந்த டைம் வந்து எழுந்துக்குவேன், இந்த டைம் வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், இல்ல இந்த டைம் ஸ்கூல் இருக்கும், இந்த டைம் வந்துட்டு நான் லஞ்ச் சாப்பிடுவேன், இந்த டைம் வந்து நான் டிவி பார்ப்பேன், சில் பண்ற டைம், அண்ட் இந்த டைம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன், இந்த டைம் படிப்பேன், அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க ஒரு ரஃப் லே அவுட் ரொட்டீன் வந்துட்டு செட் பண்ணணும். செட் பண்றதுனால உங்களுக்கு தெரியும் உங்களோட ரொட்டீன் எப்படிதான் இருக்க போகுது அப்படின்ட்டு. சோ தட் நீங்க வந்து எப்பெல்லாம் தேவையோ ஓகே இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறது நீங்க இந்த ரொட்டீன் பேஜ்ல வந்து பாத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட டேவை வந்துட்டு கொண்டு போகலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த ஸ்ப்ரெட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா நம்ம ட்ராக்கர்ஸ் வந்து போட்டுக்க போறோம். ஒரு 2 ட்ராக்கர்ஸ் வந்துட்டு நான் பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட் ட்ராக்கர். இதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது, சீரியல் நம்பர், அசைன்மெண்ட், டெட்லைன், டன், இது மட்டும் போட்டுக்கோங்க. ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ்ல வந்துட்டு போட்டோசிந்தசிஸ் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க சீரியல் நம்பர் 1 போட்டுக்கோங்க, போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ சப்ஜெக்டும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் போட்டுட்டு சயின்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு எப்ப டெட்லைன் உங்களுக்கு கண்டிப்பா வந்து டீச்சர் சொல்லிருப்பாங்க நெக்ஸ்ட் வீக்ல பண்ணிடுங்க, இல்ல நெக்ஸ்ட் 2 weeksல வந்துட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டோட டேட் போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெட்லைன் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறக்காம அதை வந்து கேட்டு ரெஃபர் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. சோ டெட்லைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நமக்கு தெரியும் அது வந்து நம்ம எப்ப சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லாவே தெரியும் இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் நமக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா. தமிழ்ல வரும், இங்கிலீஷ்ல வரும், மேக்ஸ்ல வரும். சோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து இதுல வந்து ஒரே இடத்துல வந்துட்டு எழுதிக்கோங்க டெட்லைனோட. சோ தட் நீங்க பிளான் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே எனக்கு வந்து June 20 வந்து மேக்ஸ் அசைன்மெண்ட் இருக்கு, பட் June 22 தான் எனக்கு சயின்ஸ் அசைன்மெண்ட் இருக்கு. சோ நான் ஃபர்ஸ்ட் மேத் அசைன்மெண்ட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன், சயின்ஸ் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ரீ பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நீங்க டெட்லைன் வந்து டேட்ஸ் வந்துட்டு எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்ட பிறகு அந்த டன் அப்படிங்கிற செக்ஷன் இருக்குல்ல, அங்க ஒரு டிக் மார்க் போட்டுக்கோங்க. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா அட் தி சேம் டைம் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். பாடா ஒரு வேலை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ட்ராக் பண்ணலாம் என்னெல்லாம் அசைன்மெண்ட் நம்ம வந்து சப்மிட் பண்ணிருக்கோம், இதெல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்கு, ஐயோ இதெல்லாம் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஜென்ரல் ரிமைண்டரா இருக்கும். சோ அசைன்மெண்ட் ட்ராக்கர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நான் வந்து பர்சனலி ஃபாலோ பண்ணது, எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இது வந்து எக்ஸாம் ட்ராக்கர். இது ரொம்ப சிம்பிள். நமக்கு எக்ஸாம் வந்து எப்ப வரப்போது நமக்கு டேஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா. அது ஒரு நார்மலான கிளாஸ் டெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, சைக்கிள் டெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மிட் டேர்ம்ஸ், குவார்டர்லி, ஆஃபேலி அந்த மாதிரியான பெரிய எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே இந்த எக்ஸாம் ட்ராக்கர்ல நீங்க எழுத போறீங்க. சோ சீரியல் நம்பர் போட்டுட்டு என்ன டேட், என்ன எக்ஸாம், உங்களோட மார்க்ஸ் போட்டுக்கோங்க. சோ மார்க்ஸ் வந்ததும் நீங்க வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரம் நீங்க மார்க்ஸ் போட்டுக்கலாம். சோ தட் உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ்லாம் உங்களோட டீச்சர் கிட்ட இருந்தா கூட அந்த மார்க்ஸ் உங்ககிட்ட இருக்கும்போது உங்களுக்கு கால்குலேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஓகே நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். சோ அதனால இதுல நீங்க ஒரு மார்க்ஸ்க்கு ஒரு செக்ஷன் ஒதுக்கி அதுல எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டி குட்டி டெஸ்ட்டுக்குலாம் நீங்க எழுதணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் மெயினான டெஸ்ட் லைக் உங்களுக்கு வந்து அது மெயின் எக்ஸாமுக்கு அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அதெல்லாம் நீங்க இந்த எக்ஸாம் ட்ராக்கர்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் எய்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி பிளானர். சோ இதுதான் நம்ம வந்து எவ்ரி சிங்கிள் வீக் யூஸ் பண்ண போறோம்.
வீக்லி பிளானர் ஸ்லாஷ் டெய்லி பிளானர் கூட சொல்லிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வந்துட்டு வீக்லி ஸ்கெடியூல் வந்து நம்ம போட்டு போறோம். சண்டே வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி கொஞ்சம் சில் பண்ணணும், பிரேக் எடுத்துக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், பிரெயின் அண்ட் நம்மளோட பாடிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். பட் நீங்க படிக்கணும்னா யூ கண்டிப்பா நீங்க படிங்க, நோ ப்ராப்ளம். பட் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறது என்னோட பர்சனல் சாய்ஸ். அது நீங்க பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்ல நீங்க சண்டேவும் போட்டுக்கிறதுனா தாராளமா ஸ்ப்ரெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சிம்பிள், நீங்க டெய்லி பிளானரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மண்டேல வந்துட்டு ஓகே என்ன பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் வெனஸ்டே வந்துட்டு சயின்ஸ் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுமா, ஓகே அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சயின்ஸ் அசைன்மெண்ட்டுக்கு இதை பண்ணணும், இதை ரிசர்ச் பண்ணணும், இதை எழுதணும், இந்த பிபிடி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். இல்ல நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் வருதுன்னா அதுக்கு நான் படிக்கிறேன், இல்ல இந்த ஹோம்ஒர்க் இருக்கு இன்னைக்கு அதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க எழுதலாம். நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கும் போது நீங்க முன்னாடி நான் நைட்டே பிளான் பண்ண முடியாது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம். பிகாஸ் அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே கிளாஸ் நடந்து முடிச்சாதான் தெரியும் என்னென்ன டாஸ்க்லாம் வருதுன்னு. ஏன்னா ஆஃப்டர் ஸ்கூல் இல்ல ஆஃப்டர் காலேஜ் அப்ப நீங்க வந்துட்டு டு டூ லிஸ்ட் வந்து மேக் பண்றது நல்லது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே என்னோட அசைன்மெண்ட் இருக்கு, மேம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை வச்சு நீங்க ஒரு டு டூ லிஸ்ட் வந்து மேக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பெட்டரா இருக்கும், நார்மல் பீப்புள் காட்டிடும். நீங்க முன்னாடி நைட்டே பண்றதா இருந்தாலும் நீங்க தாராளமா பண்ணி டெய்லி பிளானரா டெய்லி டு டூ லிஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனல் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி லாக் கிரியேட் பண்ண போறோம். ஸ்டடி லாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறத ட்ராக் பண்ற மாதிரி, ஓகே டெய்லி நம்ம எவ்வளவு நேரம் படிச்சோம் அப்படிங்கிறது. சோ நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் மாதிரி நம்ம வந்து லைன்ஸ் போட்டுட்டு இந்த சைடு வந்து ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறோம்னு சொல்லிட்டு 0 1 2 3 4 5 till 8 வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 8 hours தான் படிக்கணும், அதுக்கு மேல படிக்கிறது வந்து நல்லது இல்ல. பட் நீங்க படிக்கிறதுனா படிக்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து நம்ம மண்டே டியூஸ்டே டில் சாட்டர்டே போட்டுக்கலாம். நீங்க சண்டே போனோம்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க மண்டே வந்துட்டு ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா 2க்கு நேரா ஒரு டாட் வச்சு ரவுண்ட் பண்ணிட்டு அது அப்படியே கிராஃப் போட்டுக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். டியூஸ்டே வந்து நீங்க சுத்தமா படிக்கல, நீங்க வந்து மூவி பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க, படிக்கவே இல்லை அப்படின்னா டியூஸ்டேக்கு 0ல வந்துட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஃபுல்லா வீக் எண்ட்ல உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த வீக் எவ்வளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எவ்வளவு படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சுத்தமா அந்த வீக்கே படிக்கலன்னா அந்த கிராஃபே சுத்தமா இருக்காது. கொஞ்சம் ஒரு நாள் நல்லா பீக்ல படிச்சீங்க, ஒரு நாள் சுத்தமா கொஞ்சம் லோவா படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் கிராஃப். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் நம்ம எவ்வளவு படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டடி லாக். இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே லவ்லீஸ், இதான் என்னோட DIY ஸ்டடி பிளானர். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு பிக் லைக் கொடுங்க. பர்சனலி நான் எவ்ரி செமஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுவேன் சீரியஸ்லி. அண்ட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் ட்ராக்கர். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ஸ் எனக்கு காலேஜ்ல நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால என்னால மேனேஜ் பண்ணவே முடியாது எது இதுல என்னென்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அது ஒன் பிளேஸ்ல இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கிளியரா இருக்கும். அது வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணேன். அண்ட் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டடி லாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் நம்ம எவ்வளவு நேரம் படிச்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது ரெண்டு தான் என்னோட பர்சனல் ஃபேவரட். அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டாடா.